ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்பா வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. ஸோ ஆஸ் யூஷுவல் டே இன் மை லைஃப் லாங்கு நான் வந்து நைட் என்ன பண்ணுறேன்னா, தலை தட்டிட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கோபுரமாக ஒரு கொஞ்சோண்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் நான் சோக் பண்ண போகிறேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிடலாம். சாட்டர்டே சண்டேனா வெரைட்டியாக கேட்பாங்கள்ல. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெள்ளை பணியாரம் செட்டிநாட் ஸ்பெஷல் அண்ட் வந்து பூண்டு சட்னி பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து மிளகாய் சட்னி ஒரு கார்லிக் சட்னி பண்ணிடலாம். அதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். என் பையன் சாப்பிடுவாங்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. பட் நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். அது கூட 1/2 கப் பூண்டு அண்ட் 1/4 கப் சின்ன வெங்காயம். இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் சாட்டே பண்ணுறேன். அதாவது எந்த அளவுக்கு வேகணும்னா இதிலே வந்து ரெடி ஆகிடணும், குக்கே ஆகிடணும் கம்ப்ளீட்டாக. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். சட்னி ஆல்மோஸ்ட் 15 டேஸ்க்கு வருங்க. நம்ம வந்து இட்லி, தோசை, பணியாரம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். நான் வந்து சுடு சாதத்தில் வந்து போட்டு சாப்பிடுவேன். அது நல்லா ஆறினோன்னு கொஞ்சோண்டு கல்லுப்பு அண்ட் புளி வச்சு நல்லா அரைச்சிடுறேன். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடுறேன். அண்ட் இதை வந்து அகெயின் நல்லெண்ணெயில் தான் நான் வதக்க போகிறேன். அண்ட் அந்த மிக்சியையும் நம்ம வந்து ஃபுல்லாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம அகெயின் ஊற்றிடலாம். இதில் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் இது வந்து இதோட லைஃப் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். ஸோ இதை நம்ம சிம்லே வச்சு பண்ணலாம். மோரோவர் மண்பானையில் சமைச்சோன்னா நம்ம வந்து சிம்மில் தான் வைக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு அண்ட் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் ஆஃப் அண்ட் அப்புறமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த பூண்டு சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் வந்து கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து கறி லீஃப் அண்ட் கடுகு இதை நல்லா பொரிச்சிட்டு நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. அண்ட் வந்து நம்ம வந்து இப்போ இட்லி தோசைலாம் செய்கிறோன்னா என்ன சட்னி செய்கிறோன்னு தெரியல, இல்லை எதுவுமே இல்லைன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெள்ளை பணியாரம் செஞ்சிடலாம். நான் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன் அண்ட் வந்து மாவை வந்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே ஊற்றணுன்னா செதறாமல் வரும், ஒரே மாதிரி ஒத்தாப்பில் வரும். அண்ட் வந்து இதை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு இல்லையா, அவ்வளோதான். இது எண்ணெய் நல்லா குடிக்கும். பட் 3-4 months ஒன்ஸ் நம்ம இதை சாப்பிட்றது ஓகே தான். ஸோ யம்மி டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்தது அண்ட் வெயிலும் நல்லா வந்துருச்சுங்க. ஸோ இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது காப்பர் குடங்க. நம்ம இந்த காப்பர் குடத்தை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிறது காமிக்கிறேன். நீங்கள் பீத்தாம்பரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சால்ட் அண்ட் லெமன் இது மட்டுமே போதும். என்கிட்ட பீத்தாம்பரி இருந்ததுனால ஏன் நான் வந்து லெமன் யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்காட்ச் பிரைட்னா, லெமன் வச்சு நீங்கள் அப்படி இங்கே பாருங்களேன், லைட்டாக புழிஞ்சிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு தேய்ச்சாவே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து அந்த ஆக்சிடைஸ் ஆனதெல்லாம் போயிடும். ஜஸ்ட் நான் தேய்ச்சி தான் விடுறேங்க, ப்ரெஷரே கொடுக்கல. சும்மா ரப் பண்ணாவே போயிடுது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஸ்ட்ரெயின்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமனோட பின்னாடி எல்லோ இருக்கு இல்லையா, அதில் வச்சு நீங்கள் அந்த ரஃப் பார்ட்டை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த டார்க் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க் ஷெய்னாக இருக்குது, க்ரீன் கலர்லாம் படியும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் படிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இது கூட வந்து டேபிள் சால்ட், நம்ம சாப்பிட்ற சால்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். உள்ளெல்லாம் பார்த்திங்கனாவே க்ளீனாக போயிடுச்சு. நான் வந்து சால்ட்டும் யூஸ் பண்ணேன் உள்ளே, ஏன்னா வந்து உள்ளே கொஞ்சம் டார்க்காகவே இருந்ததுனால பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க. அண்ட் வந்து லெமன் போட்டதுனால ஒரு ஸ்க்ராட்சுமே கிடையாது. இந்த காப்பரில் தண்ணி நம்ம வந்து வச்சு குடித்தோன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. காப்பர் பானையை நான் சேலமில் வாங்கினேன். 10 liters பிடிக்கும். 1900 rupees சம்திங். அது யூட்டென்சில்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. ஐ மீன் உங்கள் விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊருக்கு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூட்டென்சில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குங்க. ஏன்னா வந்து நேரில் பார்த்து வாங்கும் போது உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் அண்ட் வந்து ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த குடம் வந்து நல்ல வெயிட் அண்ட் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் நான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்குங்க. நல்ல மழை பெஞ்ச அப்புறம் வெயில் அடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
துணி துவச்சி காய வைப்போம் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இது என்னோடய புது கம்போஸ்ட் பின்ங்க. நான் வந்து என்னோடய வெட் வேஸ்ட் அப்புறம் வந்து வெஜிடபிள் பீல்ஸ்லாம் அதில் தான் போடுவேன். அண்ட் வந்து ஒரு ஜார் வந்து இருக்குது, அது மூடி உடஞ்சி போச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு மணி பிளான்ட் கட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வெயில் வந்ததுனால நான் அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வெயிலில் காய வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் காத்தாட இருக்கட்டும்ன்ட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் காய வச்சுட்டு திரும்ப அது பிளேஸில் வச்சுருவேன். அதெல்லாம் பல்காக வாங்கும் போது அப்பப்போ வெயிலில் எடுத்து வச்சுட்டு வச்சோன்னா அது வந்து சீக்கிரம் அழுகி போகாது. நான் ஜார் உடஞ்சிருக்குன்னு சொன்னேன்ல மூடி, இதுதான் அது. அதில் தான் நான் வந்து என்னோடய மணி பிளான்ட் வைக்க போகிறேன். என் வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் பிளான்ட்ஸ் வளர்ப்பேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது பக்கத்தில் 2 ஜார் வச்சுருக்கேன். ஒன்று நெல்லிக்காய் அண்ட் ஒன்று மாங்காய். இது தண்ணியில் உப்பு போட்டு ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெளில விட்டுருவேன். இந்த நெக்ஸ்ட் டேலேருந்து அது ஃப்ரிட்ஜுக்கு போயிடும். டெய்லி ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது வந்து நான் அமேசானில் ரீசன்ட் பர்ச்சேஸ் பண்ணேங்க. இது வந்து சாதம் வடிக்கிற ஸ்டாண்ட். முதல்லலாம் நான் வந்து அப்படியே சிங்க்கில் ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருவேன் அந்த தண்ணியை. எனக்கு இப்போ அந்த தண்ணி தேவைப்படுது. ஏன்னா அந்த தண்ணியில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். செடிக்கு, நம்ம ஹேருக்கு கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ்க்கு இல்லைனா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த தண்ணி எனக்கு தேவைப்படுறதுனால அண்ட் வந்து உங்களுக்கு எனர்ஜி அந்த மாதிரி லோவாக இருந்துச்சு, ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா, எதுவும் சாப்பிட தோணலைன்னா இதில் வந்து உப்பு போட்டு கூட நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம் அந்த தண்ணியை. அண்ட் இதுவும் ஒன் ஆஃப் அ குட் பை நான் சொல்லுவேன். எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.